தளபதி விஜய் அவர்கள சுத்தி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், குடும்பத்தில நெறைய பிரச்சனைய கெளப்பி விட்டாலும், அதையெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட்லயே வச்சுக்காம, போங்கடா அப்படின்னு உதறி தள்ளிட்டு, நம்ம பணி மக்களுக்கான பணி, மக்களுக்கு சேவை செஞ்சு தான் இந்த கட்சிய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து கட்சி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. கட்சி மீட்டிங்கு, மாநாடு அப்படி இப்படின்னு சொல்ட்டு, அவரு வேலைய அவரு கரெக்ட்டா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதிலிருந்தே மக்களும் சரி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்புட்ன்னா, குடும்பத்தில இருக்கிற 1000 பிரச்சனையா இருந்தாலும், நம்மளோட பணி என்னவோ அத நம்ம செஞ்சுட்டு தான் போகணும். இவன் முடிஞ்சுட்டான், இவன் இனிமேல் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நெனச்சாலும், இனிமேல் அந்த கட்சியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சாலும், கட்சி நிர்வாகிகளும், தளபதியோட ரசிகர்களும் என்றுமே அவருக்கு பக்கத்துணையா தான் இருப்பாங்க, உறுதுணையா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தான் தெரியப்போகுது, தமிழ்நாடு இந்த தடவ ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்று.